ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் டாஸ்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரியாணியே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வெஜிடபிள் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்து பேபிகார்ன். பேபிகார்னில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் தி வெரைட்டி. பேபிகார்னில் பிரியாணி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் இது குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் விட்டு பட்டை இலை பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிறேன். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம். ஸோ அதையும் போட்டு வதக்கிட்டு அடுத்து இஞ்சி பூண்டு சாந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் கல்லுப்பே ஆட் பண்ணுங்கள். கல்லுப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், இதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே மசாலாவுக்கு நான் ஆட் பண்ணலை. கரம் மசாலா தூள்லாம் வேணாம், இதுவே ஓகே தான். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மசாலாலாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் இருக்குல்ல, அதை நம்ம போட்டு வதக்கிக்கலாம். பேபிகார்ன் வந்து ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் குண்டு குண்டாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அது நல்லா தெரியும், நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் குண்டு குண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம பேபிகார்ன் ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. பேபிகார்ன் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த மசாலா அளவில் நல்லா பெரட்டி விட்ருங்க. விட்டுட்டதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஒரு கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 1/2 அன் ஹவர் அதை நான் ஊற வச்சுட்டேன் தண்ணியில். அதை வடிகட்டி இப்போ நான் அந்த ரைஸ் மட்டும் போட்டு ஒரு கிளறிக்கிறேன். நான் இன்றைக்கி 1.25 காப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் ரைஸு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸோ 1.25 காப்பிடிக்கு நான் தண்ணி வந்து 2 மடங்கு ஊற்றுறேன் தண்ணி. ஸோ 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். ஸோ சீரக சம்பா ரைஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் 1க்கு 2 பங்கு சேர்த்தா தான் கரெக்டாக அது வெந்து நல்லாயிருக்கும். பேபிகார்ன் இந்த மாதிரி பிரியாணியாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நார்மலாக பேபிகார்ன் வந்து அப்படியே அவிச்சு சாப்பிடுவாங்க, அப்படின்னா சாலட் மாதிரி நம்ம அப்படியே போட்டு சாப்பிடுவோம். அந்தமாரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எப்போவுமே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, அந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி, அந்தமாரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பேபிகார்ன் பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு தண்ணி நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டி பதத்தில் வந்ததும் நான் குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் மட்டும் நான் வச்சு ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ பிரியாணி பண்ணி நான் கருணக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரைத்தாலாம் ஒன்றும் வைக்கல, இதுவே நல்ல காம்பினேஷனாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.